ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, டைம் ஆயிட்டே போகுது. நான் பேசுறது கேக்குதா? ஒரு தம்ஸ் அப் எஸ் குடுத்துடலாம். மேம். ஓகே, சூப்பர். ஸோ நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேர் தானே இருக்கோம். அதனால நம்ம வந்து எப்படி சொல்ல, நெறைய இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப் பார்த்துருவோம். ஓகே. ஸோ போன கிளாஸ்ல வந்து நம்ம எப்படி ஹெச்ஆர் ரவுண்ட் இல்லன்னா நம்ம ஜாப்ல எப்படி இருக்கணும் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து ஜிடி எப்படி பண்ணணும், ஜிடில எப்படி பெஸ்ட்டா குடுக்கணும், அண்ட் டெக் ரவுண்ட்ல இந்த மாரி கேள்வி கேட்பாங்க. அதுக்கு எப்படி பதில் சொல்லணும், அப்படி சொல்லி பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம பார்த்த எல்லாத்தையும் வந்து லைட்டா கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு சொல்லி அந்த கொஸ்டின் நான் கேட்க போறேன். வேற எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டேன். ஓகே. ஸோ அதுக்கு வந்து நீங்க சாட் பாக்ஸ்ல நான் அனுப்பியிருக்கேன்ல, இது நேத்து நம்ம ஃபுல்லா பார்த்தது. ஓகே. ஸோ இதை வச்சு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க நேமு, அடுத்தது எங்க படிக்கீங்க, என்னென்ன கோர்ஸ் அண்ட் காம்படிஷன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் டெக் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸு, உங்கள் ஹாபீஸ், எதுக்கு இந்த ரோலுக்கு உங்களை ஹையர் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் வந்து எக்ஸைட்டட் ஃபார் திஸ் ரோல், தேங்க்யூ அப்படி சொல்லி முடிக்க போகிறீங்க. ஓகே. ஸோ எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ நீங்கள் சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் உங்களை வந்து லைட்டாக செக் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன். நீங்கள் லைட்டாக என்ன சொல்லணும்னு ரீகால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் கேட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மட்டும் தானே இருக்கோம். ஸோ இந்த மாரி இருக்குது. நான் இதுக்கு பதிலா நான் இத சொல்லலாமா? அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஓகேப்பா. ஸோ நம்ம கேட்கலாமா? இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணுமா? கேட்கலாம்னா ஒரு தம்ஸ் அப் குடுத்துருங்க. 2 மினிட்ஸ். ஓகே, எடுத்துக்கலாம்.
ஓகே 2 மினிட்ஸ் ஆயிருச்சு. கேட்கலாமா? ஓகே சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ ஆன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப். மேம் சொல்றேன். ஆனா வந்து ஆ. நான் தப்பு நினைக்கிறேன். ஸோ அது பிரச்சனை இல்ல. ஓகே. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அப்படியே சொல்லலாம். ஓகே. சாரி. மேம் myself Mohammed Anas. Now I study MSc Computer Science in Salatullah Abba College. Uh, I, I participate in my college during the variety of tennis Richie. That was a quiz program and a debugging program. During that program, I got a first place to solve the debugs. Uh, my tech skill is I know Python and the Python library Streamlit, Matplotlib, and Pandas, Seaborn like. Uh, I easily adapt to working with the team, and my hobby is playing football during holidays. If you chance to hire me, I done work. I work properly and I work properly, and I also excited for this role. Thank you. ஓகே. சூப்பர். ஸோ இதில கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ நான் வந்து நம்ம பர்சனலா மீட் பண்ணுவோம்ல, அப்போ வந்து நான் வந்து ஃபுல்லா உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படி சொல்லி கிளியரா சொல்லிடுறேன். ஓகே. ஸோ மத்தபடி எல்லாமே சூப்பர். நீங்க எல்லா பாயிண்ட்ஸையுமே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க. ஸோ லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் டச் ஒர்க் மட்டும் தான் இருக்கு. மத்தபடி நீங்க ஃபுல்லா ரெடி ஆயிட்டீங்க. ஹெச்ஆர் அட்டெண்ட் பண்றதுக்கு. ஓகே. ஸோ சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து காயத்ரி. கேக்குதாடா? கேக்குதுக்கா. ஓகே. ஸோ டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப். Hello ma'am, I'm Gayatri from Tirunelveli. I completed my high secondary in Municipal Girls High Secondary School. I'm currently pursuing BE in Electronics and Communication Engineering at Francis Xavier Engineering College. I'm proficient in HTML, CSS, JavaScript, and currently exploring React along with backend technologies. I'm a quick learner with a positive attitude. My hobbies are listening music and planning for a mini projects. My short-term goal is to get placed in a reputed company, where my long-term goal is to be in a position where my skills and experience are useful to others. Thank you. ஓகே காயத்ரி. சூப்பர். ஸோ நீங்களும் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ நீங்க ஏதாவது காம்படிஷன்ஸ் ஏதாவது அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்ல இதுவரை எதுவுமே ட்ரை பண்ணதில்லையா? அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். பட் வின்லாம் பண்ணதில்ல. வின் பண்ணதில்ல. ஓகே. ஸோ நீங்க அதையும் லைட்டா ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாலேட்ஜ் இருக்கு அப்படி சொல்லி அ நெனைப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்க அத மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மத்தபடி எல்லாமே ஓகே தான். சரியா? ஓகே. ஸோ நம்ம ஓ எல்லாரும் பார்த்துட்டோம். லைக் 2 பேருமே நல்லா தான் பண்ணீங்க. ஓகே. லைக் என்னோட நேத்து சொல்லிக் குடுத்த எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து கரெக்ட்டா பக்காவா ஃபாலோ பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ அதுக்கு சூப்பர் 2 பேருக்குமே கங்ராட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஜிடி எப்படி பண்றது அப்படி சொல்லி நம்ம பார்த்துட்டு, நம்ம அடுத்த திங்ஸ்க்கு போலாம். ஓகே. ஸோ இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். தெரியுதா? ஓகே. ஸோ இப்போ தான் ஷேர் பண்றேன். தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் குடுத்துருங்க. ஓகே. ஸோ தெரியுது. சூப்பர். ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டே 5 அதாவது நம்மளோட ஃபைனல் கிளாஸ். ஓகே. ஸோ நம்ம குரூப்பா இருக்க போற ஃபைனல் கிளாஸ். அண்ட் அதுக்கப்புறம் லைக் நம்ம வந்து டெமோ இன்டர்வியூஸ்ல தான் மீட் பண்ண போறோம். ஓகே. ஸோ யா. ஸோ இந்த இதில வந்து நான் முன்னாடி சொன்ன மாரி ஜிடில வந்து நீங்க என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க, அதுக்கு நீங்க எப்படிலாம் பதில் சொல்லணும், சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஓகே. அதுக்கப்புறம் டெக் ரவுண்ட். டெக் ரவுண்டுக்கு உங்களுக்கு மோஸ்ட்டா எப்படி இருக்க போகுது, அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எனக்கு என்ன கேட்டாங்களோ, அதுக்கு நான் எப்படி பதில் சொன்னேனோ, அத மட்டும் சொல்லப் போறேன். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜிடினா என்னது? ஸோ யாராவது ஒருத்தர் ஜிடினா என்னது சொல்லலாமா? இல்லன்னா ஜிடினா லைக் யாராவது அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா ஜிடிய இதுக்கு முன்னாடி? அட்டெண்ட் பண்ணதில்ல. ஆனா
மேம்லாம் சொல்லியிருக்காங்க. கேள்விப்பட்டுருக்கேன். ஜிடினா குரூப் டிஸ்கஷன்ஸ் நெறைய பேர் ம். இருப்பாங்க. ஒரு ஓகே. டாபிக் குடுப்பாங்க. ம்ஹ்ம். அத பத்தி எல்லாரும் அவங்கவங்க பாயிண்ட்ட பேசணும். அது ஆர்கியூமென்ட்டா மாறிறக்கூடாது. ம், ம். நம்ம பாயிண்ட்ட நம்ம கரெக்ட்டா எடுத்து வைக்கிற மாரி இருக்கணும். ஆமா. அப்படி ஓகே. சொல்லியிருக்காங்க. ஆமா. கரெக்ட்டு தான். ஓகே. ஸோ காயத்ரி சூப்பர். ஸோ ஜிடிக்கு அவங்க பெர்ஃபெக்ட்டான டெஃபினிஷன் குடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ ஜிடி வந்து எப்படி நடக்கும்னா, ஒரு ரூம்குள்ள நம்ம எல்லாரையும் அடைச்சு போட்டுருவாங்க. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கலாம், இல்ல மத்தவங்களா கூட இருக்கலாம், தெரியாதவங்க. ஓகே. நடுவுல ஒரே ஒரு ஹெச்ஆர் இருப்பாங்க. இல்லன்னா ஏதாவது இன்டர்வியூவர் மாரி யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு ஒரு டாபிக் குடுப்பாங்க. குடுத்துட்டு உங்களுக்கு வந்து 2 மினிட்ஸ் டைம் குடுப்பாங்க. ஓகே. அந்த டாபிக்க நீங்க ரிசர்ச் பண்றதுக்கு. ஸோ நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற கருத்தை வந்து நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. ஓகே. அதுக்கு பேர் தான் ஜிடி. ஸோ இந்த ஜிடி வந்து மெயின் பர்பஸ்க்கு எதுக்கு இன்டர்வியூவில் ஒரு ரவுண்டாக வைப்பாங்கன்னா உங்கள் லாங்குவேஜை செக் பண்ணுறதுக்காக. ஓகே. ஸோ தனித்தனியாக எல்லார்ட்டையும் வந்து பேசி பேசி நம்ம வந்து அவங்களோட லாங்குவேஜ் பற்றி உங்களை லைக் எப்படி சொல்ல, அது வந்து ஒரு லாட் ஆஃப் டைம் எடுக்கும். சரியா? ஸோ சப்போஸ் ஆன்ஸ் இருக்கீங்க. ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு உங்கள்கிட்ட வந்து லைக் நீங்கள் இப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லி சொல்கிறதுக்கு பதிலாக நான் ரவுண்டாக ஒரு ஜிடின்னு ஒரு ரவுண்டை வச்சு எல்லாரோட லாங்குவேஜையும் நான் படிச்சுக்கலாம். கரெக்டாக? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஜிடி வைப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஐடியாஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ யூனிக்காக நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, மற்றவங்கள விட நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் அஹெடாக இருக்கீங்களா அப்படி சொல்லி செக் பண்ணுறதுக்கு தான் ஜிடி. ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போவோம். ஸோ ஜிடியில் வந்து இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டாபிக் கொடுத்துருவாங்க. அண்ட் அதுதான் உங்களுக்கு இது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டாப்பிக்கை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ ஜிடியில் வந்து மொத்தமாக 2 ரோல் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து லீடர், செகண்ட் வந்து பார்ட்டிசிபெண்ட். ஓகே. ஸோ நீங்கள் லீடராகவும் இருக்கலாம், பார்ட்டிசிபெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் ஜிடி ரவுண்ட் வந்து பாஸ் ஆகணும்னா லீடர் ரோல் எடுக்கலாம். ஓகே. ஸோ ஏன்னா லீடரோட ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லைட்டாக பயப்படுவாங்க. ஓகே. ஸோ ஒரு டாபிக் கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி சொல்லிடுவாங்க, ரூமே சைலண்ட் ஆயிரும். ஓகே. யாருமே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் கண்ணை மூடிட்டு உங்களை வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ நம்ம அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அதுக்கு பேர் தான் லீடர். அதுக்கப்புறம் நீங்கள் லீடர் உங்கள் கருத்தை சொன்ன உடனே அடுத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க, இல்லைன்னா அப்போஸ் பண்ணி பேசுவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் பண்ணது தப்பு, இல்லை நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இது, அந்த மாதிரி சொல்லி மற்றவங்கள உங்களோட காம்படேட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அடுத்தது லீடரோட பாயிண்ட், அதாவது ரோல் வந்து என்னதுன்னா எல்லாரும் பேசுகிறத கேட்கணும். ஓகே. ஸோ கேட்டுட்டு அதில் மெயினான பாயிண்ட்ஸை மட்டும் ஒரு பேப்பர் பென்லாம் இருக்கும், அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த பேப்பரில் வந்து நீங்கள் டக்கு டக்குனு குட்டி குட்டியாக நோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக லீடரோட டாஸ்க் வந்து என்னதுன்னா அதை அப்படியே மெமரைஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ நம்ம இந்த நீங்கள் வந்து செக் பண்ணணும். சப்போஸ் ஒரு ரூமில் வந்து 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் அட்லீஸ்ட் 2 தடவையாவது பேசியிருக்கணும். ஓகே. ஸோ செக் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு கட்டத்தில் வந்து ரூம் அப்படியே சைலண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் எண்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த டாபிக் வச்சு பார்த்ததுல வந்து இவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லி நம்ம நடந்த எல்லாத்தையும் அப்படி லைட்டாக சம்மரைஸ் பண்ணிட்டு தேங்க்யூ அப்படி சொல்லி முடிச்சிடணும். ஓகே. ஸோ இதுதான் லீடரோட ரோல். பார்ட்டிசிபெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லீடர் பண்ணுறத பார்ப்பாங்க. ஓகே. ஸோ ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அமைதியாக இருப்பாங்க. நடுவில் அவங்க பாயிண்ட் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா அந்த இடத்துல வந்து அவங்க சொல்லிட்டு அமைதியாக இருந்துருவாங்க. சரியா? ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்ன சொல்வேன்னா, நீங்கள் லீடராக ஸ்டார்ட் பண்ணிட்டானாலுமே அவங்க வந்து உங்கள் லாங்குவேஜ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. சரியா? நம்ம இங்கிலீஷ் எவ்வளோ மோசமாக இருந்தாலுமே டக்குனு எடுத்துருவாங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து லீடிங் ஸ்கில்ஸ் இருக்குது அந்த மாதிரி. ஓகே. ஸோ அதை எடுத்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து மெமரைஸ் பண்ண தெரியுது அந்த மாதிரி. ஓகே. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ட்ரிக்கு. அண்ட் அடுத்தது காயத்ரி சொன்னாங்க கரெக்டாக. ஸோ நீங்கள் வந்து சண்டை போடுற மாதிரி கொண்டு போயிடக்கூடாது. சரியா? ஸோ ஒருத்தவங்க வந்து லைக் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட வந்து ரொம்ப அப்படி நீங்கள் ஜிடிலாம் நீங்கள் அட்டன் பண்ண தான் தெரியும். ஓகே. ஸோ அந்த பிளேஸே ஃபுல்லாக சண்டைக்காடாக ஆயிரும். ஓகே. ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க, டக்குனு ஒருத்தவங்க வந்து ஐ அப்போஸ் திஸ் அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது இன்னொருத்தவங்க வந்து இல்லை இது தப்பு அது தப்பு அப்படி சொல்லி தான் போயிட்டு இருக்கும். ஸோ லீடரோட ரோல் வந்து என்னதுன்னா அந்த ரூமே வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கிடணும். ஓகே. ஸோ 2 சைட்லேயும் சப்போர்ட் பண்ணி
2 பேர்ட்டயும் பேசுற மாரி இருக்கணும். ஸோ அதுதான் இது. ஃபைனலா பர்ப்பஸ் நான் சொன்ன மாரி. ஓகே. ஒவ்வொருத்தர்ட்டயா தனித்தனியா போய் உங்க இங்கிலீஷ் ஸ்கில்ஸ வந்து டெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ, அதனால குரூப்பா ஒரு ரூம்க்குள்ள 10 பேரோ, இல்ல 5 பேரையோ போட்டு, அவங்க வந்து ஒரு ஒரு லைன் பேசும்போது அவங்களோட லாங்குவேஜ் எப்படி இருக்குது, அவங்களோட ஐடியாஸ் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் சொல்லி டக்கு டக்குன்னு செக் பண்ணிருவாங்க. சரியா? அதுக்கு பேரு தான் ஜிடி. ஸோ, இப்ப நம்ம அடுத்த இதுக்கு போலாம். ஸோ, இதெல்லாம் நோட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ, இதுல வந்து ரொம்ப எப்படி சொல்ல பெருசா இருக்குது. ஓகே. ஒரு லீடரோட ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லீடரா உங்களுக்கு ஒரு டாபிக் குடுத்துட்டாங்க. சரியா? ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து லைக் ஷார்ட்டாவே பண்ணலாம். ஸோ ஹாய் எவ்ரிஒன். ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இதுதான் நமக்கு டாபிக்கு. ஸோ இத பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, நம்ம இந்த மாரி வச்சுக்கலாம், அந்த மாரி வச்சுக்கலாம். அப்படி சொல்லி உங்க கருத்த சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிர்றீங்க. ஓகே. அதுதான் லீடரோட ரோல். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் பேசுவாங்க. ஓகே. அண்ட் மெயின் திங் என்னன்னா, நீங்க பார்ட்டிசிபென்ட் ஆகுற மாரி நீங்க சூஸ் பண்றீங்கன்னா, அந்த இடத்துல வந்து நீங்க தயவுசெய்து லைக் ஐ அப்போஸ் அந்த வார்த்தைய வந்து சொல்லிறக்கூடாது. சரியா? ஸோ ஒருத்தவங்க வந்து கண்டிப்பா சப்போஸ் ஏன்னா ஜிடி வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, கான்ட்ராஸ்ட்டா தான் இருக்க போகுது. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் முக்கியமா? ஆஃப்லைன் கிளாஸ் முக்கியமா? அப்படி சொல்லி. ஸோ ஒரு கொஞ்சம் பேர் வந்து ஆன்லைன் போவாங்க. கொஞ்சம் பேர் வந்து ஆஃப்லைனுக்கு போவாங்க. சரியா? சப்போஸ் நீங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்திருக்கீங்க அண்ட் நீங்க வந்து லீடரா இருக்கீங்க. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு, நான் ஆன்லைன் கிளாஸ் இம்பார்ட்டன்ட்ன்னு நினைக்கேன். ஏன்னா எனக்கு வந்து நிறைய ரெஸ்ட் கிடைக்குது. நிறைய ரிசோர்ஸஸ் கிடைக்குது. ஒரு லேப்டாப் மூலமா எனக்கு வந்து கிளாஸ் படிக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. டெக்னாலஜி வச்சு அந்த மாரி சொல்லி உங்க பாயிண்ட்ட முடிச்சுட்டீங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து இன்னொருத்தவங்க உங்களுக்கு அப்போஸ் பண்றாங்க. நான் ஆன்லைன் கிளாஸ் வந்து நான் பெஸ்ட் இல்லன்னு நினைக்கேன். ஏன்னா, நம்மளால நம்ம ஃப்ரெண்ட்ஸ பார்க்க முடியாது. நம்மளால ஊர் சுத்த முடியாது. கிளாஸ் ரூம்ல உட்காந்து படிக்கிற முடியாது. அப்படி சொல்லி நெறைய பேர் சொல்றாங்க. ஸோ கன்டினியூஸா இத வந்து சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஆனா ஃபைனலா யாராவது ஒருத்தர் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாரி பேசுவாங்க. ஓகே. ஸோ நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து நான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் ரீசன். அப்படி சொல்ற நேரத்துல நீங்க கரெக்ட்டா அந்த பெர்சன பிடிச்சுட்டு ஐ அக்ரி டூ தட். அப்படி சொல்லிட்டு நீங்க திரும்பவும் உங்களோட அடுத்த பாயிண்ட்ட சொல்லப் போறீங்க. சரியா? இதுதான் ட்ரிக்கு. ஸோ அப்போஸ்ங்கிற வார்த்தை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாரி உங்களோட டாபிக் கீழ வந்தாங்கன்னா, நீங்க வந்து ஐ அக்ரி டூ தட் அப்படி சொல்லிட்டு உங்களோட பாயிண்ட்ட திரும்பவும் நீங்க சொல்லிர்லாம். இல்லன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு வேற ஏதாவது பாயிண்ட் இருந்துச்சுன்னா, அதையும் நீங்க பாயிண்ட் பண்ணிர்லாம். ஓகே. ஸோ இதுதான் இது. ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து எண்ட் பண்ணிறணும். ஓகே. ஸோ இதுதான் ஜிடி. சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகே. ஸோ அடுத்ததுக்கு போலாம். ஸோ நடுவுல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே டக்குனு கேட்டுறலாம். ஓகே. ஸோ இந்த பிபிடிலயும் வந்து லைக் உங்களுக்கு எப்படி சொல்ல? லைக் நீங்க எப்படி இது பண்ணணும், அந்த மாரி தான் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. ஓகே. பிபிடிலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிருவாங்க. ஸோ நீங்க இத நோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஷார்ட்டா முடிக்கிறது நல்லது. ஸோ ரொம்ப இத வச்சு ரொம்ப பார்க்க வேண்டாம். ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்றது வந்து, ஹாய் மை நேம் இஸ் இது. ஓகே. அண்ட் நம்ம டுடே வி ஆர் கோயிங் டூ சி அபௌட் த டாபிக் சோ அண்ட் சோ. ஓகே. ஸோ ஐ திங்க் தட் அப்படி சொல்லிட்டு உங்களோட ஃபேக்ட்ட சொல்லி, தேங்க் யூ அப்படி சொல்லி முடிச்சிடுறீங்க. சரியா? அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசிட்டே இருப்பாங்க. அண்ட் மத்தவங்க சப்போஸ் ஒருத்தவங்க வந்து ஒருத்த சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்னா, ஐ அக்ரி டூ தட். தேங்க் யூ அப்படி சொல்லிட்டு அவங்க நேம் சொல்லிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட பாயிண்ட்ட திரும்பவும் சொல்லுங்க. லைக் சோ அண்ட் சோ நான் இதனால அப்படி சொல்லி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலா சம்மரைஸ் பண்ணும்போது, தேங்க் யூ எவ்ரிஒன் ஃபார் ஜாயினிங் திஸ் ஜிடி. ஸோ டுடே லெட் மீ ஜஸ்ட் சம்மரைஸ் எவ்ரிதிங். ஸோ வாட் ஆல் வி சா இஸ் அப்படி சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸோ, ஆஃப்லைன் கிளாஸோ என்னென்னலாம் யாரெல்லாம் பேசினாலோ அது எல்லாத்தையும் ஷார்ட்டா 1 மினிட்ல சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலா நீங்க இதிலருந்து என்ன கொண்டு வரீங்க? ஸோ இதிலருந்து நெறைய பேருக்கு ஆன்லைன் கிளாஸ் பிடிச்சிருக்கு. நெறைய பேருக்கு ஆஃப்லைன் கிளாஸ் பிடிச்சிருக்கு. 2லயுமே அது பெனிஃபிட்ஸ் இருக்கு. 2லயுமே அது டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ இட் இஸ் இன் த சேம் லெவல். அப்படி சொல்லி முடிச்சுட்டு, தேங்க் யூ அப்படி சொல்லி ஷார்ட்டா முடிச்சிடலாம். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஜிடி ரவுண்ட் வந்து பாஸ் ஆயிருவீங்க. ஓகே. ஸோ ஜிடி வந்து நெறைய பேர் வந்து ஈஸியா பாஸ் ஆயிருவாங்க. அண்ட் நீங்க லீடர் ரோல் எடுத்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு ஈஸி. ஸோ எங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, லைக் ஜிடி போட்டாங்கனாலே ஒரு ஹெச்ஆர் உள்ள இருப்பாங்க. ஓகே. அண்ட் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. பேசுற டைம் வந்து லீடரா ஒருத்தங்க வந்து அவங்க பேச்ச ஆரம்பிச்சுட்டாலே நடுவுல கேட்டுருவாங்க. மேம் உங்க நேம் என்னது? அப்படி சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம நேம் சொல்லிட்டா எழுதி வச்சுருவாங்க. சரியா? இதுதான் ஜிடி ரவுண்டு. ஓகே. ஸோ ஃபாலோ பண்ண வேண்டியது
ஃபர்ஸ்ட் லீடரா இருங்க. ஓகே. அதுக்கப்புறம் யாரையும் நீங்க தப்பு, நான் ஐ அப்போஸ் திஸ் அப்படி சொல்லாதீங்க. ஓகே. அண்ட் ஃபைனலா சம்மரைஸ் பண்ணிருங்க. ஓகே. ஸோ இதுதான் 3 திங்ஸு. பிபிடிலயும் ஐ திங்க் வேற எதுவுமே அவ்வளவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எல்லாமே வருது. ஓகே. ஸோ இதான் ஜிடி. ஸோ இதுல உங்க 2 பேருக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லன்னா, இந்த மாரி கேட்டா எப்படி பண்றது? அந்த மாரி ஏதாவது இருக்குதா? இல்லன்னா ஒரு தம்ஸ் அப் குடுத்துடலாம். டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம பேசணுங்களா? போய் நம்ம நேம் வந்து சொல்லணுமா? இல்ல வந்து அவங்க கேட்டு சொல்லலாமா? ஃப்ரான்ஸ் உங்க குரல் கொஞ்சம் கம்மியா இருக்குது. இல்ல என் சைடு தான் ப்ராப்ளமா தெரியல. கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா? மேம் கேக்குதா? இப்போ கொஞ்சம் பரவால்ல. மேம் இப்போ வந்து அந்த டிஸ்கஷன்ல வந்து ஆ, டாபிக் தந்துடுவாங்க. ஆமா. அவங்க டாபிக் தரும்போது லீடர் இப்போ நான் பார்ட்டிசிபெண்டா இருக்கேன் அப்படின்னா, ம். லீடர் வந்து பேசுறதுக்கு அப்புறம் நான் பேசுவேன். அப்போ நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட நேம வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணணுமா? இல்ல ஆமா. வந்து உங்க நேம் என்னுடைய ஒப்பீனியன் சொல்றது சொல்லிட்டு நல்லது. ஓகே. ஸோ நீங்க ஆ பார்ட்டிசிபென்ட்டா இருக்க விரும்புறீங்கன்னா, நீங்க உங்க நேம் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ பட் நான் என்ன சொல்வேன்னா, லீடரா இருந்துட்டோம்னா, நமக்கு வந்து எப்படி சொல்ல, எல்லாமே ஒரு ஃபார்மேட்டா வந்துரும். ஓகே. பட் அது உங்க இஷ்டம். நீங்க லீடராவும் இருக்கலாம், பார்ட்டிசிபென்ட்டாவும் இருக்கலாம். ஓகே. ஸோ பார்ட்டிசிபென்ட்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, மை நேம் இஸ் ஆன்ஸ் அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆ மத்தவங்கள தேங்க் பண்ணிருங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு சொன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்கள சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ தேங்க் யூ ஃபார் ஸோ அண்ட் ஸோ ஃபார் ஷேரிங் திஸ் ஸ்டேட்மெண்ட். ஐ வுட் லைக் டு ஆட் தட் அந்த மாரி நீங்க சொல்லிடலாம். ஓகே. இல்ல ஐ அக்ரி டு இட்ன்னு சொல்லி நீங்க நடுவுல அந்த லீடரா இருக்கும்போது அந்த பாயிண்ட் சொல்லுவீங்கல்ல, அதே மாரி நீங்க சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பார்ட்டிசிபென்ட்னா ஒண்ணு பட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் 2 டைம்ஸ் நீங்க பேச வேண்டியிருக்கும். அத மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? அந்த லீடரா இருக்கும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே ஸ்டார்ட் ஓகே. லீடரா இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம நேம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். ஆமா. நேம் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நேம் வச்சு நேம் ஸ்டார்ட் பண்றது நல்லது. சரியா? ஏன்னா இல்லன்னா நடுவுல வந்து உங்க நேம கேட்பாங்க. சில இன்டர்வியூஸ் வந்து கேட்காம சில நேரம் தப்பான நேம போட்டுருவாங்க. ஓகே. ஸோ நம்ம நேம் சொல்லி நம்ம தான் அவங்க அப்படி சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்றது கொஞ்சம் நமக்கு ஓகே. நல்லது. சரியா? ஸோ எதுனாலும் உங்க நேம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க லீடரா இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. பார்ட்டிசிபென்ட்டா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி வந்து யாரு சொன்னாங்களோ அவங்கள வந்து தேங்க் பண்ணிட்டு ஐ வுட் லைக் டு ஆட் ஆன் இல்லன்னா ஐ அக்ரி டு தட் அந்த மாரி சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ற மாரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து ட்ரிக்ஸு. யாரையும் வந்து நம்ம வந்து திட்டக்கூடாது, சண்டை போடக்கூடாது. மத்தவங்க வந்து நல்லா சண்டை போடுவாங்க. நம்ம வந்து லைட்டா பார்க்க மட்டும் தான் செய்யணும். சரியா? இதுதான் நம்மளோட ட்ரிக்கு. சீக்ரெட். ஓகே. ஸோ இப்போ அடுத்தது டெக் ரவுண்ட். டெக் ரவுண்ட்ல வந்து லைக் எப்படி சொல்ல? நம்மட்ட வந்து எல்லாமே டெக்னிக்கல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே. ஸோ மோஸ்ட்டா எனக்கெல்லாம் கேட்ட கொஸ்டின் வந்து எல்லாமே பைத்தன் ரிலேட்டடா தான் இருந்துச்சு. சரியா? ஸோ வேற எதுவுமே அவங்க கேட்கல. ஃபுல்லா லைக் பைத்தன்ல வந்து பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்ட் வர. ஓகே. ஸோ நீங்க வந்து பைத்தன் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஆனா இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. சரியா? ஆனா மோஸ்ட்டா வந்து பைத்தன் சம்மந்தமா தான் எல்லாமே கேட்பாங்க. ஸோ எனக்கு வந்து என்னலாம் கேட்டாங்கன்னா, பைனரி சர்ச் ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க. சரியா? ஸோ அந்த சார்ட்டிங் டெக்னாலஜிஸ் அதெல்லாமே லைட்டா பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து வேற என்ன வரும்? நெக்ஸ்ட் இன்டர்வியூல வந்து நீங்க படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். இந்த பைத்தன வச்சு ஸ்டார் பேட்டர்ன் எப்படி போடுறது அப்படி சொல்லி ஒரு 2, 3 தெரியும். ஓகே. ஸோ நீங்க இதெல்லாம் Google இல்ல ChatGPT கிட்ட கேட்டாலே உங்களுக்கு தெரியும். இல்லன்னா எனக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பா சென்ட் பண்றேன். சரியா? ஸோ எப்படி சொல்ல? ஸ்டார் வச்சு எப்படி கிறிஸ்மஸ் ட்ரீ கொண்டு வர்றது? அத எப்படி பிரிண்ட் பண்றது? பைத்தன் லாங்குவேஜ்ல அந்த மாரி கேட்பாங்க. சரியா? ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கிடணும். ஸோ நீங்க மத்த டிபார்ட்மெண்ட்டா இருந்தா கூட பிரச்சனை இல்ல. பைத்தன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம இங்கிலீஷ்ல பேசுறோம்ல, கிட்டத்தட்ட அதே இத தான் நம்ம எழுதுவோம். சரியா? ஸோ அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ பைத்தன் நீங்க லைட்டா பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்ட் வர குட்டியா பார்த்தாலே போதும். சரியா? காயத்ரி கேளுங்கடா. இப்போ வந்து நான் வெப் டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்றேன். ஓகே. அவங்க டெக்னிக்கல் கம்யூனிகேஷன்ல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் இந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது, சி ப்ரோக்ராம் சொன்னா அது கரெக்ட்டா? சி நீங்க கேட்குற மாரி ப்ரோகிராம். கொஸ்டின் போட முடியும். ஓகே. நீ இப்ப வந்து சிலயும் போடலாம். பட் எப்படின்னா, பைத்தன விட சி வந்து கொஞ்சம் கஷ்டம். ஓகே. கொஞ்சம் இல்ல, ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ வந்து உனக்கு ஈஸினா நம்ம
சிக்கே போகலாம். பட் நான் சஜெஸ்ட் பண்றது வந்து பைத்தன். சரியா? ஸோ இப்போ வந்து நான் சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சினா லைக் எப்படி சொல்ல சர்ச்சிங்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரோகிராமே 40 இல்லன்னா 50 லைன் வரும். சரியா? ஸோ ஆனா பைத்தன்ல அந்த இது இருக்காது. ஒரு சர்ச்னா கிட்டத்தட்ட 20 டூ 10 லைன்ஸ் தான் வரும். நமக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். சில பேர் வந்து மத்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருப்பாங்க. சிஎஸ்சிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் லாஜிக் தெரியும். சரியா? நம்ம அத வச்சு போட்டுறலாம். பட் மத்தவங்க வந்து எப்படின்னா, லைக் அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. ஏன்னா எதுவுமே படிச்சிருக்க மாட்டாங்க. கரெக்ட்டா சொல்லிக் குடுத்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம வந்து எப்படி சொல்ல, பைத்தன் வச்சு போலாம். பைத்தன் தான் ஈஸியா இருக்கும். நான் சஜெஸ்ட் பண்றது. சரியா? ஓகே. சான்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க. லூப் யூஸ் பண்ணட்டா மேம்? ஆமா. என்ன கான்செப்ட்னாலும் பண்ணலாம். சரியா? லூப் பண்ணலாம். எதுனாலுமே பண்ணலாம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ப்ரோகிராமும் உங்களுக்கு வந்து ஃபார் லூப் வச்சு தான் வரும். சரியா? அது வந்து நெறைய நீங்க கூகுள்ல அடிச்சாலே வரும். லைக் ஸ்டார் கிறிஸ்மஸ் ட்ரீ ப்ரோகிராம் யூசிங் பைத்தன். ஸோ இதத்தான் மோஸ்ட்டா நெறைய இதில கேட்பாங்க. அந்த எப்படி சொல்ல நெஸ்டட் லூப் வச்சு வரும். ஓகே. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் லைட்டா அதுக்கு முன்னாடி லைட்டா பார்த்துட்டு போயிருங்க. சரியா? ஸோ இதுதான் டெக் ரவுண்டு. என்ன கேட்பாங்கன்னே தெரியாது. பட் அது சம்மந்தமா நமக்கு கேள்விஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பைத்தன்ல கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ செகண்ட் வந்து என்னன்னா, ரேண்டமா இது என்ன, அது என்னன்னு சொல்லி சும்மா உங்க நாலேட்ஜ டெஸ்ட் பண்றதுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. சரியா? இப்ப அஜைல்னா என்ன? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன் தெரியுமா? அது எனக்கு ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க. உங்களுக்கு அஜைல் டெக்னாலஜி தெரியுமா? ஓகே. ஸோ அது. அதுக்கப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னது? அந்த மாரி. சிஎஸ்சில இருக்கிற கிட்டத்தட்ட அகாடமில வர்ற எல்லா டாபிக்குமே வந்து லைட்டாவாவது பார்த்துட்டு போயிருங்க. சரியா? அண்ட் காயத்ரிக்கு வந்து லைட்டா ஐடியா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். அதனால நான் வந்து என்ன பண்றேன்னா, சிஎஸ்சில என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு எப்படியெல்லாம் பதில் சொல்லணும், அப்படி சொல்லி நான் லைட்டா ஒரு பிடிஎஃப் மாரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு, நான் வந்து இங்க டீம்ட்ட அனுப்பி விட்டுர்றேன். ஸோ உங்களுக்கு வந்து அனுப்பி விட்டுருவாங்க. நீங்க அத வச்சு ரிஃபர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ மத்தவங்களும் கண்டிப்பா லைக் இப்போ நம்ம 2 பேர் தான் இருக்கோம் மீட்டிங்ல. ஸோ மத்தவங்க வந்து லைக் அவங்களும் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு கரெக்ட்டா தெரியல. சரியா? அதனால எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ எல்லா டாபிக்ஸையும் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிபிடி மாரி இல்லன்னா பிடிஎஃப் மாரி கிரியேட் பண்ணி உங்களுக்கு போட்டுர்றேன். சரியா? அண்ட் உங்களுக்கு இன்டர்வியூல வந்து ஆன்லைன் உண்டு, ஆஃப்லைன் உண்டு. ஆஃப்லைன்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியா கேட்பாங்க. ஈஸின்னு இல்ல லைக் கொஞ்சம் மீடியம் லெவல்ல கேட்பாங்க. ஓகே. ஆன்லைன்ல வச்சு செஞ்சுருவாங்க. சரியா? ஸோ இதுதான் டிஃபரன்ஸு. ஆனா ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்ல, சைட்ல ஒரு நோட் இருந்துச்சுன்னா, நீங்க அதில வந்து கொஞ்சம் இது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கலாம். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னா நான் வந்து என்ன பேசணும் அப்படி சொல்லி அந்த நோட்ல எழுதிட்டீங்கன்னா, அத பார்த்து நீங்க லைட்டா சொல்லிருவீங்க. ஆனா ஆஃப்லைன்ல வந்து அந்த சான்ஸ் இருக்காது. சரியா? ஈவன் ஃபோன கூட ஒரு இன்டர்வியூக்குள்ள விடமாட்டாங்க. அதனால நம்ம பார்த்து தான் இருக்கணும். ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே. எனக்கு இதுதான் கேட்டாங்க. பைத்தன் வச்சு நெறைய கொஸ்டின்ஸ் வரும். சரியா? அதுக்கப்புறம் என்னன்னா, சிஎஸ்சி பேஸ்டா நெறைய டாபிக்ஸ் கேட்பாங்க. இதுனா என்ன? அதுனா என்ன? லூப்னா என்ன? அதுக்கப்புறம் லூப்ல வந்து இந்த மாரினா என்னது? அப்படி சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்படி இந்த மாரி கேட்குற டைம்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேள்விக்கு பதில் தெரியல. ஓகே. லைக் சுத்தமா தெரியல. புது வார்த்தையா அவங்க சொல்றாங்க. சரியா? ஸோ அந்த டைம் வந்து நீங்க சொல்லணும்னா, "ஐம் ரியலி சாரி மேம். ஐம் அன்அவேர் ஆஃப் திஸ் கான்செப்ட். ஸோ ஒன்ஸ் ஐ ஜாயின்ட், ஐ வில் மேக் ஷூர் டு லேர்ன் வாட் இஸ் தட்." அப்படி சொல்லிருங்க. சரியா? அதாவது இது வந்து எப்படின்னா, ஒரு ப்ராமிஸ் பண்ற மாரி அவங்களுக்கு. ஓகே. எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல. நான் அதுக்கு ரொம்ப சாரி. ஓகே. பட் நான் வந்து எப்படின்னா, கண்டிப்பா நான் ரிசர்ச் பண்ணி அதுக்கு நான் ஆன்சர் என்னதுன்னு நான் கண்டிப்பா தேடுறேன். அந்த மாரி சொல்றீங்க. ஓகே. ஸோ இது வந்து எப்படின்னா, அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணும். ஓகே. ஸோ ஸ்டூடண்ட்க்கு வந்து தெரியல. பட் அவங்க வந்து படிக்கிறதுக்கு வந்து நான் வில்லிங் அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதையும் வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ தெரியலன்னா ஜஸ்ட் பேந்த பேந்த முழிக்க வேண்டாம். நீங்க இந்த ட்ரிக்க யூஸ் பண்ணலாம். ஐம் சோ சாரி மேம் இல்லன்னா சார். ஓகே. ஸோ எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கேள்விக்கு வந்து பதில் தெரியல. என்னோட நாலேட்ஜ்ல இந்த மாரி நான் பார்க்கல. ஸோ இது இந்த டெக்னாலஜிய வந்து நான் ரிசர்ச் பண்ணி நான் கண்டிப்பா பார்க்கேன் என்னதுரு அந்த மாரி சொல்லி ஷார்ட்டா முடிச்சிடலாம். ஓகே. ஸோ இதுதான் டெக் ரவுண்டு. டெக் ரவுண்ட் உங்களுக்கு மோஸ்ட்டா இந்த மாரி தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் டெக் ரவுண்ட்லயே வந்து லைக் உங்களுக்கு ஹெச்ஆர் ரவுண்ட்ல இருக்கிற கொஸ்டின்ஸையும் 2, 3 சேர்த்துருவாங்க. ஓகே. லைக் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபு. அதுக்கப்புறம்
சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸு அந்த மாரி எல்லா கொஸ்டினுமே வந்துரும் இதுல டெக்லயே. ஓகே. ஸோ ஹெச்ஆர் ரவுண்ட் வந்து ஜஸ்ட் உங்கள பத்தி தெரியறதுக்காக ஒரு ரவுண்டா தான் இருக்கும். திரும்ப திரும்ப சேம் கொஸ்டின்ஸ தான் கேட்பாங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ம அ இது வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸு. ஓகே. ஹெச்ஆர் ரவுண்ட்லயும், டெக் ரவுண்ட்லயும் கேட்குற கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ வை ஷுட் வி ஹையர் யூ? இது நம்ம நேத்தே பார்த்தோம். ஓகே. ஸோ இது வந்து நீங்க வந்து கம்பெனி வெப்சைட்குள்ள பார்க்கணும். சரியா? வெப்சைட்குள்ள போய் அவங்களோட சர்வீசஸ் என்னலாம் ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்ல? இப்போ Zoho இருக்குது. சரியா? Zoho வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்றாங்க? என்ன சர்வீஸ் பண்றாங்க? ஸோ அந்த மாரி நம்ம பார்த்துக்கிடணும். ஓகே. இப்போ Zohoல புதுசா ப்ரௌசர் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ஒரு சேட்டிங் ஆப் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாரி அவங்களோட லேட்டஸ்ட்டான திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்டேட் பண்ணி ரெடியா வச்சுக்கிடணும். சரியா? அது மாரி நீங்க எல்லா சர்வீசஸையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ கார் டெக்னாலஜினா நெறையா எப்படி சொல்ல? SAPன்னு சொல்லுவாங்க ஒண்ணு. ஓகே. அந்த SAP தான் யூஸ் பண்ணுவாங்க கார் டெக்னாலஜில. ஸோ அந்த மாரி ஷார்ட்டா நீங்க வந்து புரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்பன்னா நான் வந்து இந்த ஸ்கில்ல நான் இப்படி இருக்கிறதுனால நான் வந்து இது பண்ணணும். அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா முடிச்சிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெல் மீ அபவுட் யுவர் கம்பெனி. ஓகே. அதாவது இதுவும் அதே தான். நீங்க வெப்சைட்ல போய் நீங்க வந்து என்ன பார்த்துட்டாலே உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிரும். இல்லன்னா வெப்சைட்ல உங்களுக்கு ஐடியா கிடைக்கலையா? தயவுசெய்து ChatGPTக்கு போங்க. ஓகே. ChatGPTட்ட போய் வாட் ஆர் த சர்வீசஸ் ஆஃப் Zoho ஷார்ட்டா சொல்லு. அந்த மாரி போட்டாலே போதும். ஓகே. உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே வந்துரும் டக்குனு. ஸோ நீங்க வந்து அத லைட்டா பார்த்துட்டு போய்க்கலாம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம வாட் ரோல் டிட் யூ அப்ளை ஃபார்? ஸோ இது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். ஓகே. ஸோ சாஃப்ட்வேர்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர், இல்லன்னா கிராஜுவேட் இன்ஜினியர்னா கிராஜுவேட் இன்ஜினியர். ஸோ இது வந்து உங்களுக்கு குரூப்லயோ இல்லன்னா நீங்க அப்ளை பண்ணும்போதோ உங்களுக்கு கண்டிப்பா நீங்க பார்த்துருவீங்க. ஸோ இதுல எந்த தப்புமே வராது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெல் அபவுட் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஸோ ஸ்ட்ரென்த் நீங்க எல்லாமே சொல்லலாம். ஓகே. ஸோ லைக் நான் வந்து மல்டி டாஸ்க் பண்றதுல ரெடி, ஸ்ட்ரெஸ் ஹேண்டிலிங் சூப்பரா பண்ணுவேன். ஸோ நேத்து பார்த்த மாரி. ஓகே. ஸோ வீக்னஸ் வந்து நீங்க என்ன சொல்லலாம்னா லைக் ம் என்ன சொல்லலாம்? ஆக்சுவலி இப்போ தான் யோசிச்சேன். அதுக்குள்ள மறந்துட்டேன். ஓகே. ஸோ ஓகே. வீக்னஸ் மட்டும் நான் பார்த்துட்டு சொல்றேன். ஞாபகம் வந்தோனே. சரியா? அதுக்கப்புறம் இமேஜின் யூ ஆர் செலக்டட். எக்ஸ்பிளைன் ஹவ் யூ வில் டெலிவர் யுவர் சர்வீஸ் வித் இட் ஃபார் ஆர் கம்பெனி. ஓகே. ஸோ லைக் நீங்க செலக்ட் ஆயிட்டனா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து சொல்லலாம், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். எந்த நியூ டெக்னாலஜிஸ் இருந்தாலுமே அத வந்து நான் அத நல்லா படிப்பேன். படிச்சு நான் வந்து என்னோட ஸ்கில்ஸ் அண்ட் லெவல வந்து அப்கிரேட் பண்ணி நான் கம்பெனிக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருப்பேன். அந்த மாரி சொல்லி நீங்க ஷார்ட்டா முடிச்சிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் மெயினா ஹூ இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன் கேட்பாங்க. இதுக்கு வந்து நம்ம பொய் சொல்ல வேண்டாம். ஸோ நம்ம வாழ்க்கையில யார வச்சிருக்கோமோ அவங்கள வந்து நம்ம சொன்னா போதும். சரியா? நெறைய பேர் வந்து கடவுள் சொல்லுவாங்க. நெறைய பேர் அம்மா சொல்லுவாங்க. ஸோ நீங்க இது வந்து ஜஸ்ட் உங்க சென்டிமெண்டல வந்து செக் பண்றதுக்காக தான். சரியா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து அம்மான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா எங்க அம்மா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அதனால நான் அவங்கள மாரி ஒர்க் பண்ணணும். அவங்கள நான் கண் கலங்காம பார்த்துக்கிடணும். அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அது இதுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதையும் நீங்க சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து வீக்னஸ் வந்து என்னதுன்னா, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இதுதான் நான் சொன்னது. ஓகே. ஸோ வேர்ல்டுல வந்து நெறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. கரெக்ட்டா? வெப் டெவலப்மெண்ட் இருக்குது, பைத்தன் வச்சு இருக்குது, ஏஐ இருக்குது. அதுக்குள்ளே நெறைய இருக்குது. சரி அப்படியே நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆப் டெவலப்மெண்ட் இருக்குது. இன்னும் நெறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி கேம் டெவலப்மெண்ட். ஸோ அதில வந்து எனக்கு கொஞ்சம் ஐடியா தான் இருக்கு. ஸோ அதுதான் என்னோட வீக்னஸு. நான் என்னோட ஸ்கில்ஸ வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணணும். ஸோ எனக்கு வெப் டெவலப்மெண்ட்னா, இப்ப எனக்கு வெப் டெவலப்மெண்ட்டும் பைத்தன் மட்டும் தான் தெரியுது. அது என்னோட வீக்னஸ். ஸோ ஆனா எனக்கு வந்து ஃப்யூச்சர்ல வந்து எனக்கு எல்லாமே படிக்கணும். அதுதான் என்னோட இது ஆசை. இல்லன்னா கோல் அந்த மாரி சொல்லி நீங்க பாசிட்டிவா முடிச்சிடலாம். சரியா? ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து லைக் எப்படின்னா, யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஓகே. ஸோ ஏன்னா உங்கள இன்டர்வியூ பண்ற ஆளே வந்து இத வந்து அக்ரி பண்ணிருவாங்க. சரியா? படிக்கிறதுக்கு நெறைய இருக்குது. அவங்களே வந்து கம்மியா தான் படிச்சிருப்பாங்க. ஸோ சப்போஸ் வந்து டோட்டலா இந்த வேர்ல்ட்ல லைக் 10 டெக்னாலஜிஸ் இருக்குன்னா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 3 ஆர் 4 தான் தெரியும். சரியா? அந்த இடத்துல அவங்களுக்கு நெறைய எல்லா 10ம் தெரிய போறதில்ல. 10 தெரிஞ்சுனா அவங்க வேர்ல்டுக்கு மேல தான் இருப்பாங்க. சரியா? ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க சொல்லிடலாம். எனக்கு வெப் டெவலப்மெண்ட், பைத்தன் மட்டும் தான் எனக்கு தெரியும். இந்த ஐடியா தான் இருக்குது. ஸோ அதுதான் என்னோட வீக்னஸு. ஸோ மத்த லாங்குவேஜஸையும் இல்ல மத்த திங்ஸ்லயும் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து மேல வந்துருவேன். அந்த மாரி சொல்லி நீங்க இன்ஸ்பயர் பண்ற மாரி முடிச்சிடலாம். ஓகே. ஸோ இதுதான் காமன் கொஸ்டின்ஸு.
அதுக்கப்புறம் இதுவும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் மெயினான கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணுவீங்க சரியா, அதை நீங்கள் சொல்லலாம். ஸோ இது வந்து நீங்கள் எப்படின்னா அடுக்கிக்கிட்டே போகணுன்னு பிரச்சனை இல்லை சரியா. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஈவன் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சால் கூட ஓகே தான். பைத்தன் தெரியும்னா பைத்தன்னு சொல்லுங்கள், சீனா சீரு சொல்லுங்க சரியா. ஏன்னா சில நேரம் அடுக்கிட்டே போய் கடைசியில் வந்து எனக்கு இந்த ப்ரோக்ராமை ஜாவாவில் எழுதுங்கன்னு சொல்லிடுவாங்க, ஏன்னா நம்ம ஜாவான்னு சொல்லியிருப்போம் சரியா. ஸோ அதனால் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஏதாவது 1 இல்லைன்னா 2 சொன்னா போதும். ஓகே. அதுக்கப்புறம் டெக்னிக்கலா ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இல்லைன்னா கோர்சஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதையும் நீங்க வந்து இந்த டைம்ல வந்து எலாபரேட் பண்ணி சொல்லிடலாம். ஸோ நான் போன தடவை சொல்லியிருப்பேன். லைக் 10 இல்லைன்னா 20 காம்படிஷன்ஸ் இல்லைன்னா கோர்சஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதை ஷார்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன். டெக் ரவுண்ட்ல வந்து நீங்க எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் சரியா. ஸோ கிட்டத்தட்ட வந்து நீங்க வந்து கம்பெனிக்கு வந்து உங்களை மார்க்கெட்டிங் பண்றீங்க, அதை மாதிரி தான் சரியா. ஸோ ஒரு பர்சனை வந்து கவர்ந்து நீங்கள் வந்து உங்கள் சைடு இழுக்கணும், அதை தான் நீங்கள் பண்ணுறீங்க சரியா. ஸோ நீங்கள் வந்து என்னன்னாலும் சொல்லலாம், நான் இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து நான் இதை படித்தேன், டீமாக பண்ணோம், அது எதுன்னு சொல்லலாம் சரியா. அதுக்கப்புறம் மோஸ்ட் ரிவார்டிங் ப்ராஜெக்ட், ரிவார்டிங்னா உங்களோட ஃபேவரட்டான ப்ராஜெக்ட் என்னது சரி. இதையும் நம்ம நேற்று பார்த்தோம். ஏற்கனவே இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன். ஓகே, ஃபேவரட் ப்ராஜெக்ட் என்னது, அதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு எல்லாத்தையும் நீங்கள் சொல்லலாம் சரியா. அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னா, இது வந்து மோஸ்ட்டாக கேட்க மாட்டாங்க ஃபோர்த் இதை. ஸோ வாட் ஸ்டெப்ஸ் டு யூ டேக் டு என்ஷூர் அக்யூரேட் எஸ்டிம்ஸ் ஃபார் யோர் ப்ராஜெக்ட். ஸோ எஸ்டிம்ஸ்னால் சில ப்ராஜெக்ட் வந்து நம்ம நேம் கொடுத்துருவோம் சரியா. நம்ம வந்து நான் ஃபைனல் இயரில் இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பெருசாக பில்டப் கொடுத்துருவோம். ஆனால் கடைசியில் நம்மளால முடிக்க முடியாது, நிறைய எரர் வரும் கரெக்டாக. ஸோ அந்த எரர்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படி சொல்லி உங்களுக்கு அந்த கேள்வி தான் இது சரியா. இதை மோஸ்ட்டாக நிறைய இதில் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலுமே நீங்கள் என்ன சொல்லலாம்னா, நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, நான் அதை வச்சு நான் ரிசர்ச் பண்ணி நான் கண்டுபிடிச்சி அதுக்கான வேலையை பார்த்து நான் கண்டிப்பாக முடிச்சிருவேன், என்ன பக் இருந்தாலுமே நம்ம டீமாக ஒர்க் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவேங்க சரியா. அதுக்கப்புறம் அடுத்த மெயின் கொஸ்டின் என்னன்னா, உங்கள் ஸ்கில்ஸ் வந்து எப்படி இந்த ரோலுக்கு ஃபிட் ஆகும் அப்படி சொல்லி கேட்பீங்க சரியா. இப்போ காயத்ரி வந்து சொன்ன மாதிரி ஓகே. ஸோ நான் வெப் டெவலப்பருக்கு போட்டிருக்கேன், அந்த இடத்துல வந்து நான் சி வச்சு ப்ரோக்ராம் பண்ணலாமா அப்படி சொல்லி கேட்டாங்க ஓகே. ஸோ அந்த மாதிரி. ஸோ வெப் டெவலப்பர்னா மோஸ்ட்டாக பைத்தன் யூஸ் பண்ணலாம் சரியா. ஏன்னா பைத்தனும் வெப் டெவலப்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஒன்று போல தான் வரும். சி வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆக்கிரும் சரியா. அந்த மாதிரி அந்த ஜாபுக்கு வந்து நம்ம எது பர்ஃபெக்ட்டோ நம்ம அதை தான் வந்து ட்ரை பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், ஓகே ஸோ நம்ம பைத்தன் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இந்த கேண்டிடேட்டுக்கு பைத்தன் தெரியுது, நம்ம எடுத்துருவோம் அப்படி சொல்லி நினைப்பாங்க. ஸோ அவங்க வந்து சப்போஸ் பைத்தன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம கோடிங்கை வந்து வேறு லாங்குவேஜிலோ இல்லை வேறு இதுலேயுமோ பண்ணோம் ஓகே. ஸோ மேபி நம்ம சூப்பராக பண்ணலாம், ஆனால் கடைசியில் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, நம்ம ஃபில்ஃபில் பண்ணி கொடுத்தது வேறு கரெக்டாக. ஸோ நம்ம வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை வந்து எப்படியாவது புரிஞ்சுக்கிடணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது கம்பெனி அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ரோல் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், அதுலேயே கிளியராக கொடுத்துருவாங்க. ஸோ ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது, பூட் ஸ்ட்ராப் இருக்கும், ஸ்ப்ரிங் பூட் இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் அதில் வேணுமோ அது எல்லாத்தையும் அங்கேயே கொட்டியிருப்பாங்க சரியா. ஸோ அதை வச்சு நீங்களும் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி உங்கள் ஸ்கில்ஸ்லாம் ஆட் பண்ணி நீங்கள் முடிச்சுக்கலாம் சரியா. ஸோ இதோட ஐ திங்க் முடிஞ்சதுன்னு நினைக்கேன். ஆமாம் ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து என்னென்னா லைக் உங்களுக்கு இந்த இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா டெக் ரவுண்டு வச்சு? இந்த மாதிரி கேட்டால் நான் இந்த மாதிரி எப்படி பதில் சொல்கிறது, அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா? வான்ஸ் நீ பேசுறது கேட்கலடா. கேக்குதா இப்போ? இப்போ கேட்குது. இப்போ நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம்னா அதை பத்தி கேட்பாங்களா? ஆமாம், ப்ராஜெக்ட் கண்டிப்பாக கேட்பாங்க சரியா. நம்ம வந்து ப்ராஜெக்ட் சில கம்பெனி காட்டவே சொல்லுவாங்க சரியா. நான் உங்களுக்கு டைம் ஆ, தரேன், நீங்கள் லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து காட்டுங்க அப்படி சொல்லிடுவாங்க சரியா. ஸோ நிறைய அந்த ஹெச்ஆர் மாதிரி அப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த வந்து மாதிரி எதுக்கு சொல்லுமா. அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் போட்டு போடணும் அப்படி
ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொண்டு போ வேண்டாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க கையில ரெஸ்யூம் மட்டும் தான். அது வந்து உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணிருவாங்க. சரியா? ஸோ நீங்க காலேஜ்ல போடுறீங்கன்னா, காலேஜ்ல வந்து நீங்க ரெஸ்யூம் கொண்டு வாங்க எல்லாமே சொல்லிருவாங்க. சரியா? ஸோ நீங்க ரெஸ்யூமோட போங்க. ஸோ சப்போஸ் உங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ட ஆட் பண்ணணும் அப்படி சொன்னாங்கன்னா, ஆட் பண்ணிருங்க. சரியா? அது கண்டிப்பா உங்களுக்கு முதல்லயே ரிப்போர்ட் குடுத்துருவாங்க. ஓகே. ஸோ மத்தபடி நெறைய கம்பெனிஸ் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து லைக் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இன்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அது இது சொன்ன உடனே அவங்க வந்து ஓகே ஸ்கில் இருக்கு அப்படி சொல்லி விட்டுருவாங்க. சரியா? ஸோ சில கம்பெனிஸ் ஓகே ரொம்ப சில கம்பெனிஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராஜெக்ட் இருக்குதா? சரி அப்போ நீங்க லேப்டாப் கொண்டு வந்திருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. லேப்டாப் இருக்குது அப்படி சொல்லிட்டேன்னா, அப்போ நீங்க போங்க. நான் வந்து அப்புறமா ப்ராஜெக்ட்ட வந்து பார்க்கேன் அப்படி சொல்லிருவாங்க. அந்த மாரி. சரியா? ஸோ அதனால நம்ம அதுக்கு தான் ரெடியா இருக்கணும். ப்ராஜெக்ட் ரன் பண்ணி காட்டுறதுக்கு. ரிப்போர்ட் யாருமே அவ்வளவா கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே கேட்டதில்ல. ஒருத்தவங்க மட்டும் ரன் பண்ணி காட்டுங்கன்னு சொன்னாங்க. அத வச்சு தான் சொல்றேன். சரியா? லேப்டாப் கொண்டு போய் அவங்கட்ட ரன் பண்ணி காட்டணும். சரியா? மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா? அக்கா, சொல்லுமா. பை ஆ இப்போ வந்து நான் பைத்தான் அகாடமிக்ஸ்ல கொஞ்சம் படிச்சிருக்கேன். அண்ட் ஓகே. ப்ரோகிராம்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி பார்த்துருக்கேன். ம்ஹ்ம். இப்ப எனக்கு கொஞ்சம் பேசிக்கா தெரியும். ஓகே. இப்போ நான் அத பேக் எண்ட்ல யூஸ் பண்ணணும்னா, எனக்கு அது இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கணும்ல. லைக் இப்போ நீங்க பைத்தான் உங்களுக்கு ஈஸின்னு சொல்றீங்க. அப்போ ம்ஹ்ம். எந்த ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி நான் பைத்தான்ல வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம்? ஓகே. ஸோ பைத்தன் வந்து உங்களுக்கு பேசிக் தெரியும்ல. அப்பன்னா அதுவே ஓகே தான். சரியா? ஸோ அடுத்தது வந்து எப்படின்னா, இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸ் லெவல் இருக்கும். சரியா? ஸோ ஐ திங்க் நீங்க பைத்தன்னா உங்களுக்கு வந்து பேசிக்கா அந்த ஃபங்ஷன் லெவல் வர தெரியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா காலேஜ்ல வந்து அவ்வளோதான் சொல்லிக் குடுப்பாங்க. சரியா? அதுக்கு மேல எதுவுமே சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. ஸோ வேற லைக் இத விட தாண்டி உங்களுக்கு போணும்னா, ஆன்லைன்ல வந்து நெறைய கோர்ஸ் இருக்குது. சரியா? ஸோ நம்ம வந்து அத ஒண்ணு ஒண்ணா ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் ஒண்ணு பண்றேன். பைத்தன்லேயும் வந்து லைக் நான் படிச்ச கோர்ஸஸோட லிங்க் எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். சரியா? ஸோ அத வச்சு நீங்க வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நானும் இன்னொரு கம்பெனில வந்து பைத்தன் வந்து நான் டீச் பண்ணிட்டுருக்கேன். சரியா? ஸோ அந்த கம்பெனிக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸையும் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். சரியா? எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் இதுனா இப்படி, அதுனா அப்படி எல்லாமே இருக்கும். சரியா? ஸோ அத வச்சு நீங்க கொஞ்சம் லைட்டா பார்த்து நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ மத்தபடி வந்து பிராக்டிஸ் தான். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணலான்னா, ChatGPTட்ட போலாம். ஸோ நாங்க படிக்கும்போதெல்லாம் ChatGPT கிடையாது. ஸோ நாங்க ஜஸ்ட் Googleல போய் பைத்தன் அ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஃபார் டெக் ரவுண்ட்ரு போடுவோம். அதுவே நெறையா வரும். சரியா? ஸோ அதில இருக்கிற கொஸ்டின்ஸ தான் மோஸ்ட்டா கேட்பாங்க. சரியா? இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ப்ரோகிராமு, அதுக்கப்புறம் இந்த பைனரி சர்ச்சு அது இதுன்னு நெறையா வரும். சரியா? ஸோ உங்களுக்கு ChatGPTயும் இருக்குல்ல. அதனால நீங்க ரொம்ப படிக்க வேண்டாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் ChatGPTட்ட போய் ஒரு நாளைக்கு ஒரு 2, 3 ப்ரோகிராமாவது பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ பைனரி சர்ச் இன்னைக்கு நீங்க சர்ச் ஃபுல்லா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு லீனியர், பைனரி இது 2 டைப் இருக்கு. சரியா? ஸோ அந்த 2 டைப்பையும் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஃபாலோ பண்றாங்க? அடுத்தது செகண்ட் வந்து எப்படி வருது? எல்லாத்தையும் சொல்லி நீங்க ChatGPTயே உங்களுக்கு ஃபுல்லா எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துரும். ஜஸ்ட் நீங்க எக்ஸ்பிளைன் திஸ்ன்னு போட்டா போதும். லைன் பை லைன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிரும். சரியா? ஸோ நீங்க வந்து அது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு லைக் அப்படியும் லைக் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃப்யூஷன்ஸ் வருதுன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணுங்க. சரியா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் ஃப்ரீ ஆப்ஷன்ஸா சொல்றேன். சரியா? இல்லன்னா நம்ம வந்து ஏதாவது கோர்ஸ் படிச்சு முன்னேறுற மாரி இருக்கும். சரியா? அதெல்லாம் வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ். எல்லாமே பண்ணலாம். ஒண்ணு ஆன்லைன்ல ஃப்ரீ கோர்ஸ் எடுக்கலாம். ஆனா, நமக்கு என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு தெரியாதுல்ல. அதனால நான் பெஸ்ட்டா என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, யூடியூப்க்கு போங்க. என்ன டாபிக் உங்களுக்கு குழப்பமா இருக்கோ, அந்த டாபிக்க போடுங்க. சரியா? போட்டா தமிழ்லயே அழகா ஒருத்தங்க பேசுவாங்க. சரியா? யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா அந்த டாபிக் பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ, நீங்க அத பத்தி லைட்டா பார்த்தா போதும். உங்களுக்கு டக்குனு புரிஞ்சிரும். புரிஞ்சு நான் அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்க பார்க்குறது மட்டும் பத்தாது. நீங்க வந்து எழுதி பார்க்கணும் அத ப்ரோகிராம். சரியா? நான் அப்படிதான் பிராக்டிஸ் பண்ணேன். ஸோ அதுக்குன்னே ஒரு நோட் போட்டு நீங்க எழுதுனீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மெமரைஸ் ஆகும். சரியா? ஸோ நீங்க அப்படி ட்ரை பண்ணலாம். அண்ட் நான் வந்து திரும்பவும் சொன்ன மாரி நீங்க பைத்தன் ஃபோக்கஸ் பண்ணா நல்லாயிருக்கும். சரியா? ஏன்னா மோஸ்ட்டான இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க. கேட்குறதும் லைக் எப்படின்னா, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ, நீங்க அத பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. ஓகே. ஆனா அவங்க கேட்குற ப்ரோகிராமிங் அந்த எப்படி சொல்ல கொஸ்டின் வந்து பைத்தன் ரிலேட்டடா இருக்கும். வேற எந்த லாங்குவேஜுமே அதுக்கு வந்து போட முடியாது. சரியா? ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம அதுக்கப்புறம் நம்ம பைத்தன் தான் போட்டு ஆகணும். ஸோ நம்ம வந்து அப்போ
இதத்தான் படிக்கணும். ஸோ நான் சஜெஸ்ட் பண்றது வந்து இதுதான். சரியா? ChatGPTட்ட கேளுங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 ப்ரோகிராமாவது பார்த்துருங்க. ஓகே. நானும் என்ட்ட இருக்கிற எல்லா நோட்ஸையும் நான் ஷேர் பண்றேன். சரியா? என்னென்னலாம் பார்த்துருக்கேன். பைத்தன் வச்சு என்னென்ன கொஸ்டின்லாம் இன்டர்வியூல கேட்பாங்க. ஆக்சுவலி நான் ஒரு குரூப்ல இருக்கேன்னா, அந்த குரூப்ல இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். சரியா? ஸோ நான் அந்த குரூப்ல இருந்து நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். சரியா? ஸோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாமே பேசிக்கா தான் இருக்கும். சரியா? ஸோ நம்ம காலேஜ் லெவல்ல இருக்கிறதுனால எல்லாமே பேசிக்கா தான் இருக்கும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போக டைம் தான் அந்த டைம்ல தான் நமக்கு கொஞ்சம் இன்டர்வியூஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மத்தபடி உங்களுக்கு வந்து எப்படின்னா பேசிக் கொஸ்டின்ஸ் லைக் பைத்தன்ல சர்ச்னா எப்படி, சார்ட்னா எப்படி, அதுக்கப்புறம் ஸ்லைசிங்கிற ஒரு டாபிக் உண்டு. சரியா? இதுல வந்து ரொம்ப குழப்புவாங்க. அதாவது முதல்ல உங்க பேரை இப்படி பிரிண்ட் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து கூகுள் இல்லைன்னா ChatGPTல இருக்குது. சரியா? ஸோ ஸ்லைசிங், அதுக்கப்புறம் லூப் கான்செப்ட். ஸோ இந்த 4 வச்சு தான் சுத்தி சுத்தி கேட்பாங்க. சரியா? ஸோ மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. சரி. ஓகே. ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா? மேம் சொல்டா. நான் இப்போ பைத்தான் கோர்ஸ் தான் பண்றேன். ஓகே. நீங்க சொன்ன மாரி பைத்தான்ல வந்து இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கு, அப்புறம் லூப்பு ஆமா. அப்படி கேட்டா கூட நான் ஏதோ ஒரு ட்ரை பண்ணிருவேன். ஓகே. ஆனா இப்போ வந்து நான் லைப்ரரி படிச்சிருக்கேன்ல. ஸ்ட்ரீம்லெட்டு, ஓகே. மேட்ப்ளாட்லிப், ஓகே. பாண்டாஸ் இப்போ அதுலேருந்து கொஸ்டின் எதாவது எப்படி கேட்பாங்க? ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரீம், மேட்ப்ளாட்லாம் வந்து இன்டர்வியூல கேட்க மாட்டாங்க. சரியா? மோஸ்ட்டா வராது. சரியா? உங்களுக்கு வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் தெரியுதா தான் கேட்பாங்க. ஓகே. ஸோ அவங்க கேட்குற கேள்வி வந்து எப்படி இருக்கும்னா, பார்க்குறதுக்கு அவ்ளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கும். சரியா? ஸோ சப்போஸ் என்னோட நேம் வந்து டிவைனார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அந்த டிவைனாவுல வந்து ஐவ மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மத்த எல்லாத்தையும் ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணணும். ஓகே. இது வந்து வந்து ஒரு டாபிக். சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு அப்படி கேட்ட உடனே என்னடா இது அப்படி சொல்லி இருக்குல்ல. ஆனா இது வந்து ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட் தான். ஸோ இதுல ஸ்லைசிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்ம மூளைய யூஸ் பண்ணி கரெக்ட்டா அத வந்து எப்படி ரிமூவ் பண்றது? சரியா? அதுக்கப்புறம் ஃபார் லூப்ப வச்சு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். சரியா? ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்லைசிங்க வச்சு அந்த நெகட்டிவ் இண்டெக்ஸிங்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அத வச்சு என்னோட நேம ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணணும். சரியா? ஸோ இந்த மாரி தான் பண்ணுவாங்க இன்டர்வியூஸ்ல. சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். கேள்வி வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் ஆக்கிருவாங்க. ஸோ இப்ப இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ப்ரோகிராம்லாம் சும்மா கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வேணும். ஸ்டார் பேட்டர்ன் வரும். ஃபர்ஸ்ட் லைன்ல 1 இருக்கணும். செகண்ட் லைன்ல 2 ஸ்டார்ஸ் இருக்கணும். 3 ஸ்டார்ஸ் இருக்கணும். 4, 5 சரியா? இத வந்து அவங்க இப்படி டீட்டெயில்டா சொல்லுவாங்க. ஆனா இது கிறிஸ்மஸ் ட்ரீ ப்ரோகிராம் தான். சரியா? ஸோ அந்த மாரி எல்லாமே வந்து அவங்க வந்து சொல்ற எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். பட் நீங்க வந்து ஜஸ்ட் கொஞ்சம் உங்க மூளைய கசக்கிட்டாலே போதும். உங்களுக்கு இதுதான் இது, அதுதான் இதுன்னு தெரிஞ்சிரும். சரியா? ஸோ மத்தபடி இதுதான். ஸோ மேட்ப்ளாட் இதெல்லாமே வந்து மோஸ்ட்டா வராது. ஸோ நான் சொல்ற கான்செப்ட்ஸ் வந்து என்னன்னா, இந்த லூப்ஸ் கான்செப்ட் இத ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஸ்லைசிங் ஸ்லைசிங் ஒரு கேரக்டர எப்படி ரிவர்ஸ்ல போடுறது, அதுக்கப்புறம் அதில பாலிண்ட்ரோம் அது இது நார்மலா நம்ம படிச்சிருப்போம்ல அது. சரியா? அதுக்கப்புறம் வந்து இப்ப தானே சொன்னேன் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் சார்ட்டிங், சர்ச்சிங் சரியா? எனக்கு ஒரு இன்டர்வியூல சர்ச்சிங் கேட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளைக்கு சார்ட்டிங் கேட்டாங்க. ஸோ அத வச்சு சொல்றேன். சரியா? ஸோ இத சர்ச்சிங்ல 2 டைப்ஸ் இருக்கு. சார்ட்டிங்ல வந்து ஐ திங்க் 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்க பைத்தன்ல பார்த்துட்டாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தா மட்டும் பத்தாது. அதோட லாஜிக்கையும் லைட்டா பார்த்துக்கோங்க. சரியா? இல்ல பபிள் சார்ட்னா ஃபர்ஸ்ட் வந்து அது கொஞ்சம் பபிள் மாரி இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட், செகண்ட் இருக்கிற எலிமெண்ட் அந்த மாரி நெறைய உண்டு கான்செப்ட்ஸ். சரியா? ஸோ அந்த கான்செப்ட்ஸையும் ஒவ்வொரு லைனுக்கும் என்னென்ன அர்த்தம்னு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அத வந்து உங்க மைண்ட வச்சு நீங்க பண்ண முடியும். சரியா? ஸோ மோஸ்ட்டா இத தான் கேட்பாங்க. சில டெக் ரவுண்ட் வந்து டெக் ரவுண்ட் மாரியே இருக்காது. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் எப்படி சொல்ல? டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஊப்ஸ் கான்செப்ட்னா என்ன? அ ஜாவான்னா என்ன? பைத்தன்னா என்ன? அப்படிதான் கேட்பாங்க. சரியா? பட் சில இது வந்து எப்படி சொல்ல? பெரிய பெரிய கம்பெனிஸ் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் எழுதி காட்டுற மாரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த டிசிஎஸ், அதுக்கப்புறம் Zoho, வேற என்ன இருக்கு? வேற கார் டெக்னாலஜி, கார்லலாம் என்ன எழுத சொன்னாங்க. ஓகே. ஸோ அந்த மாரி. அதனால நீங்க வந்து இந்த 4 இதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஸோ இந்த 4 இதுல வந்து ப இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணி பாருங்க. அதுல ஒரு நெறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதுல வந்து நீங்க லைட்டா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லன்னா ஒரு தம்ஸ் அப் குடுத்துறலாம். ஓகே. காயத்ரிக்கு கொஸ்டின்ஸ் இல்ல. ஆன்ஸுக்கு கொஸ்டின்ஸ் இல்ல. சூப்பர். ஓகே. ஸோ அப்ப நான் வந்து இப்போ ஜிடி டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு
என்னலாம் இருக்கு அப்படி சொல்லி ஒரு சின்ன பிடிஎஃப் மாரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இத வந்து ஜஸ்ட் பார்க்க மட்டும் செஞ்சுருவோம். ஓகே. ஸோ இதில என்ன இருக்குன்னா, ஜிடி டாபிக் வந்து என்னெல்லாம் பாசிபிளா கேட்பாங்க. சரியா? எனக்கு கேட்ட டாபிக்ஸ் அண்ட் இப்போ மோஸ்ட்டா என்னலாம் கேட்காங்க அப்படி சொல்லி ஒரு 15 டாபிக்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ 15 தான் நெனைக்கேன். ஓகே 10 இருக்குது. சரியா? ஸோ இந்த 10ல வந்து பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் ஓகே நீங்க எதுனாலுமே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாசிட்டிவாவும் கூட எடுத்துக்கலாம், நெகட்டிவும் கூட எடுத்துக்கலாம். அடுத்தது எல்லாத்துக்குமே வந்து 2, 2 இதுவுமே இருக்குது. ஸோ இத வச்சு நீங்க வந்து லைட்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சொன்னேன்ல உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் தருவாங்கரு. ஸோ இதுல இருக்கிற ஏதாவது ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க வந்து இத வச்சு நீங்க லைட்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரியா? ஒரு சின்ன சீட் கோட் மாரி தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? என்ன சொல்லணும்? லீடரா இருந்தா நீங்க லீடரா இருக்கலாம். இல்லன்னா நீங்க நடுவுல என்ன மாரி போடணும். ஐ அக்ரி டூ தட் பாயிண்ட் அப்படி சொல்லி சொல்லலாம். இல்லன்னா தட் இஸ் அன் இன்ட்ரஸ்டிங் தாட் அந்த மாரியும் சொல்லலாம். சரியா? ஸோ நீங்க என்னலாம் பண்ணணுங்கிறத ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஸோ இத வந்து இந்த பிடிஎஃப்ப வந்து நான் டீம்ட்ட அனுப்பிவிடுறேன். ஓகே. டீம் வந்து உங்கட்ட கடைசியில ஷேர் பண்ணிருவாங்க. சரியா? ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஏதாவது கேட்கணும்னா ஏன்னா இதுதான் ஃபைனல் டே. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்போ பார்ப்போம்னு எனக்கு கரெக்ட்டா தெரியல. சரியா? அதனால என்ன கேட்கணும்னாலும் நீங்க கேட்டுறலாம் டக்குனு. மேம் நீங்க வந்து இந்த காய்கறி சொன்னீங்கல்ல நோட்ஸ் என்னடா கேட்க மாட்டேக்கி. நீங்க வந்து காயத்ரி சொன்னீங்கல்ல நோட்ஸ் சென்ட் பண்றது. நோட்ஸ் சென்ட் நீங்க பண்ணு கவர் பண்ண ஆமாமா. சொல்லுங்க. சொன்னீங்கல்ல. ஆமா. காயத்ரி அந்த பைத்தான் ரிலேட்டட் அது வந்து எங்களுக்கும் சென்ட் பண்ண சொல்லுங்க. ஆமா உங்களுக்கும் தான். ஓகே. ஸோ நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, லைக் அவட்ட வந்து அனுப்பியிருக்கேன். யாரு தர்ஷினிட்ட. சரியா? ஸோ ஓகே மேம். தர்ஷினி வந்து எல்லாருக்குமே அனுப்பிருவாங்க. சரியா? ஓகே. சரியா, இப்போ அதான் நான் போன இதுக்கும் ஒரு பிபிடி காட்டினேன்ல. ஐ மீன் ஒரு பிடிஎஃப் காட்டினேன். அதையும் அவட்ட சென்ட் பண்ணேன். உங்களுக்கு அனுப்புனாளான்னு தெரியல. அவ கொஞ்சம் பிஸியா இருக்கா. அதனால நான் திரும்ப திரும்ப நான் ரிமைண்ட் பண்ணி உங்களுக்கு எப்படியாவது அனுப்பி விட சொல்லிடுறேன். சரியா? ஓகே. சூப்பர். வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குதா? ஓகே. ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் இல்லன்னா, இன்னொன்னும் நான் லைட்டா வந்து காட்டுறேன். ஓகே. ஸோ இது வந்து எனக்கு அந்த குரூப்ல இருந்து வந்துச்சு. ஓகே. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு குரூப்ல இருக்கேன் அப்படி சொன்னேன் தெரியுமா? அந்த குரூப்ல இருந்து வந்துச்சு. ஸோ அதில வந்து கிளியரா லைக் நம்ம வந்து என்ன பேசணும் அப்படிங்கிறது கிளியரா இங்கிலீஷ்ல இருக்குது. சரியா? ஸோ நான் அத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதையும் நீங்க பார்த்துக்கலாம். சரியா? டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னா பாருங்க எல்லாமே கிளியரா நீங்க எக்ஸாக்ட்டா என்ன பேசணுங்கிறது எல்லாமே இருக்கும். சரியா? ஸோ இத வந்து நீங்க லைட்டா மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வை ஷுட் வி ஹையர் யூ அந்த மாரி எல்லா கன்டென்ட்டும் இருக்குது. ஓகே. ஸோ நீங்க இத வச்சு ஒரு சின்ன ஐடியா கொண்டு வந்து ஸோ இதெல்லாம் நீங்க ரொம்ப படிக்கணும்னு இல்ல. ஒரு இன்டர்வியூன்னு சொல்லிருவாங்கல்ல, அந்த 1 வாரம் நீங்க பார்த்தா போதும். சரியா? இந்த கேள்வி கேட்டா நான் இந்த மாரி பதில் சொல்லணும். அப்படி சொல்லி லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா யாருக்காவது? நானும் ஸ்டாப் ஷேரிங் குடுத்துட்டேன். ஓகே காய்ஸ். அப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்டீங்கல்ல. அப்ப நான் மட்டும் அத மட்டும் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன். சரியா? ஸோ 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ரெக்கார்ட்